கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்ட ஜனதாதளம் கட்சியினுடைய அதாவது ஜேடிஎஸ் கட்சியினுடைய வேட்பாளர் குமாரசாமி வெற்றி பெற்றிருக்கின்றார். மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி இந்த தேர்தலில் கர்நாடகத்தில் அவர்கள் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி 2,84,620 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். கர்நாடக மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி பாஜக இடையே கடும் போட்டி நிலவியது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. என்றாலும் கூட ஹெச்டி குமாரசாமி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்நாடகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். 2,84,620 வாக்குகள் வித்தியாசத்தில் கர்நாடகத்தில் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது பாஜக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டிருந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி. தொடர்ந்து மக்களவைத் தேர்தலின் வெற்றி நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல இடங்களில் காலை முதல் முன்னிலை நிலவரத்தை பார்த்து வந்தாலும் தற்பொழுது வெற்றி நிலவரங்கள் வரத் தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு திருமாவளவன் வெற்றி பெறுவாரா என்பதை எதிர்பார்த்து அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மறுநாள் அதிகாலை வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு காரணம் போட்டியில் இருந்த அதிமுக வேட்பாளர் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய அந்த மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த திருமாவளவன் சிதம்பரத்தில் எளிதான வெற்றியை பெற்றிருக்கின்றார். கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தங்கர் பச்சான் நிறுத்தப்பட்டிருந்தார். அதேபோன்று தேமுதிக அதிமுக கூட்டணியில் நின்றது. வெகு எளிதாக கடலூர் தொகுதியில் அங்கு போட்டியில் இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் ஆரணி பகுதியில் கடந்த முறை போட்டியிட்டிருந்தாலும் இந்த முறை அவர் கடலூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டிருந்தார். கடலூரில் அவர் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. திருவள்ளூர் தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக களத்தில் இருந்த சசிகாந்த் செந்தில் அவர் கிட்டத்தட்ட 3,83,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கின்றார் என்று சொல்வதை விட ஏறக்குறைய வெற்றியை அவர் உறுதி செய்துவிட்டார் என்று சொல்லலாம். திருவள்ளூர் தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி திமுகவின் கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது.